நீங்க ஆசைப்படுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்க லைஃப்ல நடக்குது. அப்ப இந்த கதை உங்களுக்கு தான் ஃபுல்லா பாருங்க. ஒரு மீனவன் கடலுக்கு போய் மீன் பிடிக்கலன்னு அன்னைக்கு ராத்திரி தன்னோட வீட்டை விட்டு கிளம்புறாரு. அன்னைக்குன்னு பார்த்து கடல்ல மிகப்பெரிய புயல் ஒன்று உருவாகுது. அந்த புயல்ல அவரால் அந்த போட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. புயல்லே அவர் மாட்டிக்கிறாரு. மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது தெரியுது, அடிச்ச புயல்ல அவரு தன்னந்தனியான தீவுல மாட்டிக்கிட்டாருங்கிறத. குடிக்க தண்ணியும் இல்ல, சாப்பிட உணவும் இல்ல அந்த இடத்துல. ஆனா அவருக்கு இருந்த கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையால கடவுள் நம்மள எப்படியாச்சும் இங்கிருந்து காப்பாத்திடுவாருங்கிறத நம்பினாரு. அது வரைக்குமாச்சும் நம்ம உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு சின்ன வீட்டை கட்டுறாரு. மறுநாள் காலையில அவர் உணவு தேடிட்டு வரும்போது மர்மமான முறையில அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை அணைக்க ட்ரை பண்றாரு. அதை அணைக்க முடியல. அது மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு வானத்தை பார்த்து கத்தும் போது தூரத்துல இருந்து ஒரு பெரிய கப்பல் இவர் இருக்கிற தீவை பார்த்து வர்றதை இவர் பாக்குறாரு. அதுல இருந்து கேப்டன் இவரை பத்திரமா தீவுல இருந்து காப்பாத்தி கப்பல்ல ஏத்திக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கடல்ல என்னை எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க அவரு கேட்க, அதுக்கு என்ன பதில் தெரியுமா அந்த கேப்டன் சொன்னாரு? தீவுல இருந்து ஒரு பெரிய புகை வர்றதை பார்த்து அந்த புகை தான் என்ன இந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னாரு. இந்த கதையில வர மாதிரி தாங்க சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்கும். அந்த டைம்ல நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். தப்பு இல்லை, பட் நம்ம முடிவுன்னு நினைக்கிற சில விஷயம் தான் நம்ம லைஃபோட பெரும்பாலான விஷயத்தோட ஆரம்பமா இருக்கு. அது நமக்கு பின்னாடி லேட்டா தான் புரிய வரும். வேர் யூ திங்க் இட் ends, இட் begins. அண்ட் இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.